வணக்கம். கிரியா யோகம் செயல்ங்கிறது இயக்கம். இந்த இயக்கத்தை இயங்க வைக்கணும் தானா. நம்ம செஞ்சோம்னா யோகம் கிடையாது. தானாக இயங்குச்சுன்னா யோகம். என்னப்பா கஷ்டப்பட்டு நீ ஒரு விஷயத்த உருவாக்குன சம்பாரிச்ச அப்படின்னா அது உழைப்பு. தானாக அது எதிர்ப்பு கிடைச்சிது உனக்கு, அது யோகம். 1,00,000 ரூபா உனக்கு கிடைச்சிது, அப்பா கொடுத்தாங்கப்பா, யோகம்ப்பா. யோகம் தானே அது. அப்போ யோகங்கிறது தானாக நடக்கிறது, செயல் இல்லாமல். செயல் தான் தற்செயல். தற்செயல் தான் அது இயக்கம், தானாக இயங்குறது, அதுதான் செயல். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுதான் கிரியாவை தான் செயல்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிரியாவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதாவது ராஜயோகத்திலையும் வாசியோகத்திலையும் கடைசியாக பண்ணக்கூடிய அந்த தியானத்தை தான் இதில் கிரியா அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் மாறி இருக்கு, அவ்வளோதான். கிருஷ்ணர் அதைத்தான் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ நம்ம இதை நம்ம செயல்படுத்தணும், கிரியாவை செயல்படுத்தணும். என்னென்ன கிரியா இருக்குது? கிரியா செயல் சக்கரங்களை செயல்படுத்தணும், அதுதான் கிரியா யோகம். அப்போ இந்த சக்கரங்களை மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லிட்டோம், எல்லா மந்திரங்களும் சொல்லிட்டோம். இப்போ இதை இணைக்கணும். இதை எப்படி இணைக்கணும், எப்படி செயல்படுத்தணும்? இதை செயல்படுத்திட்டோம்னா முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீ உடம்பு உனக்கு சொந்தம் இல்லை, நீ வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். நீ எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கலாம். இல்லை பூலோகத்தில் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம், ஆகிட்டு போயிடலாம். இல்லை பெரிய அரசியல்வாதி ஆயிடலாம், உன்னால் முடியும். எது வேணாலும் முடியும் இந்த உலகத்தில். உன்னால் நான் நடத்தி காட்டாத பறக்கணும்னா கூட பறக்கலாம், மிதக்கணும்னாலும் மிதக்கலாம், நெருப்பில் நடக்கணும்னாலும் நடக்கலாம். ஆனால் இந்த இப்படி ஒரு கிரியாவை நீங்கள் செயல்படுத்தணும். கிரியா தான் செயல்படுத்துறது, செயல். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், உடல், மனம், எண்ணம், சொல், செயல், இதுதான் கிரியா யோகம். அப்போ அந்த செயல் யோகத்தை, கிரியாவை நம்ம செயல்படுத்துகிறோம். ஓகே, இந்த சக்கரங்களை இணைக்கணும், தியானம் இருக்கணும். இந்த தியானம் எப்படி இருக்கணும்? நிறைய பேர் சொல்கிறாங்க 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியல, 30 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ தியானங்கள் இருக்க முடியுது, ஆனால் ஒன்றும் பலன் இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. பெருசாக பலன் இல்லை. உட்காடுறேன் 5 மணி நேரம் கூட உட்காடுறோம், 5 மணி நேரம் கூட மந்திரம் சொல்கிறேன், ஆனால் இயங்க மாட்டேது. ஏன்? என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம செய்யலை. கடைசி வேலையை எடுத்து செஞ்சோம்னா எதுவுமே நடக்காது. அப்போ மனதை, உடலை சுத்தப்படுத்தணும், மனசக்தியை வலிமைப்படுத்தணும், அதில் எண்ணத்தை நம்ம ஒருநிலைப்படுத்தணும். அப்புறம் சொல் அப்படிங்கிற சொல்லணும், எண்ணத்தை, மந்திரத்தை சொல்லணும். எப்படி சொன்னால் அந்த சொல்னால, மந்திரங்கள்னால ஒவ்வொரு சக்தியும் எப்படி சொல்லாற்றல்னால வலிமை பெறுதுன்னு அதை பண்ணணும். அதுக்கப்புறம் செயலாக்கம் பண்ணணும். அந்த மந்திரங்கள் சக்தி பெற்ற பிறகு அதை தியானத்தின் மூலிமா செயல்படுத்துகிறோம். சக்கரங்களை தானாக இயக்கி ஒன்றோடு ஒன்று கலக்க வைக்கிறோம். அதுதான் செயல். செயல்னா கிரியா யோகம். அப்போ நீ தியானம் இருக்கிற, தியானம் எப்படி இருக்கணும்? இதுக்கு முன்னாடி பண்ண நீங்கள் செயல்கள்னால நீங்கள் சர்வசாதாரணமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் சர்வசாதாரணமாக இருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பயிற்சி பண்ணிட்டீங்க. தியானம் பண்ணலை, ஆனால் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு உண்டான பயிற்சியை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க. அப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் காலையில், ஒரு மணி நேரம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் செய்யணும். ஆனால் இவ்வளவெல்லாம் செஞ்சாலும் ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா தியானம் இருக்க முடியாது. என்னென்னா, உணவு அப்படிங்கிறத உடல் சுத்தத்துக்கு சொல்லியிருக்கேன். தேவையற்றதை சாப்பிடக்கூடாது, இவ்வளவுதான் சாப்பிட்ணும். ஒரு வேளை உணவு, 2 வேளை உணவு, அந்த மாதிரி ஒரு 2 வேளை உணவுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே செயலாக்கம் இல்லாமல் போயிடும். இந்த கிரியா யோகத்தில் 2 வேளையெல்லாம் சாப்பிட்டேன்னாவே முடிஞ்சு போச்சு. கிரியா யோகம்லாம் வேலை செய்யாது. நீ 4 வேளை சாப்பிட்டுக்கிட்டு கிரியா யோகம் பண்ணுறேன், கிரியா யோகம் பண்ணிட்டு
தீட்சை கொடுக்குறான், அது கொடுக்குறான், அது கொடுக்குறான்னு நீ செஞ்சின்னா ஒன்றுமே நடக்காது. கடைசியில் வெறுத்து போய் ஒரு நாள் உட்காந்துருப்ப. 50-60 வயசு ஆயிடும். நிறையா யானைகளெல்லாம் பார்க்குறோம். யானி மாதிரியா இருக்காங்க, பிரகாசமாக சோகமாக திரியிறாங்க. ஆன்மீகவாதிகள்லாம் இப்படி என்னமோ சோகமாகவே திரியிறாங்க, என்னன்னு தெரியல. அது எப்படி இவ்வளவு பக்திமா இவ்வளவு ஒரு சக்திகளை எல்லாம் கடந்து வந்துட்டு சோகமாக திரியிறான்னா அவனுக்கு அதை பற்றி எதுவுமே சித்து ஆகலை. அதுதான் பிரச்சனை. அப்போ சரி, செயலுக்கு வரும். அப்போ தியானம் இருக்கிற தியானம் எவ்வளவு நேரம் இருந்தால் அது வந்து செயலாக்கத்துக்கு வரும், கிரியா யோகமாக மாறும். குறைஞ்சது ஒரு ஜாமம். ஒரு ஜாமம்ங்கிறது 3 மணி நேரம். ஒரு நாளைக்கு 8 ஜாமம். 8ல் 4ல் ஒரு பங்குங்கிறது 6 மணி நேரம். பார்த்துங்க, இந்த 6 மணி நேரத்தை கடந்து நீங்கள் ஒரு 3 ஜாமம் குறைஞ்சது 9 மணி நேரம் நீங்கள் வந்து தியானத்தில் அசைவற்று உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சக்கரங்கள் தொடர்பு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லாக்கத்திலேயே வந்து சக்கரமெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று இணையாது, சுற்றிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போவே அதுலேயே வந்து சுத்த ஆரம்பிச்சிடும், ஆனால் இணையாது. இப்போ இணையணும்னா என்ன பண்ணணும்? குறைஞ்சது 9 மணி நேரம் தியானம் பண்ணணும். எடுத்தோன்னே 9 மணி நேரம் தியானத்துக்கு போக முடியாது. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அந்த 9 மணி நேரம் தியானத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 9 மணி நேரம் தியானம் இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ 10 மணி நேரம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷமும் கூட தியானத்திலே கிடக்கலாம். அந்த 9 மணி நேரம் தியான பயிற்சிக்கு நீ வர்றது தான் கஷ்டமே தவிர, அதுக்கு வந்துட்டீங்கன்னா நீ எவ்வளவு நாள் வேணாலும் நீ தியானத்தில் இருக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிடாம இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ 9 மணி நேரம் தியானத்துக்கு நீங்கள் 3 ஜாமத்துக்கு தியானத்துக்கு வரணும். அதுதான் வந்து செயல் யோகம், கிரியா யோகம். புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே எல்லா பதிவுலையும் சொல்லிட்டேன். அப்போ இந்த 9 மணி நேரம் உங்களால் தியானம் செய்ய முடிந்தால் அப்பொழுது பயிற்சி எடுத்து அந்த நிலைக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்தீங்கன்னா மிகப்பெரிய அதுக்கு அப்புறம் அஷ்டமா சித்திகள்லாம் உங்களுக்கு கைகூடும். நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும். ஓடிட்டு இருக்கிற ஃபேனை நிறுத்தலாம், எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணலாம், சுவிட்செல்லாம் போடணும் இல்லை, நினச்சாவே ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் சொன்னால் நம்ப முடியாது. வாய்ப்பு இருந்தால், இறைவனோட அருள் இருந்தால் அதை நம்ம பார்க்கலாம். நன்றி.